அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6 4th சம். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். ஸோ Sn = 2n² - 3n. ஓகேம்மா, முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n எழுதியாச்சு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்போது நாம் கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Tn = Sn - Sn - 1. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை முதல்ல நாம் நல்லா தரோவாக படிச்சுக்கிடணும். ஓகேம்மா, இந்த ஃபார்முலாவை படித்தா தான் நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை எழுத முடியும். எழுதுனா அப்போது என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு Sn கொடுத்துருக்கானா. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு Sn - 1. அப்போது Sn - 1னா இந்த 2 × n² இருக்கிற இடத்துல n - 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -3 × n இருக்கிற இடத்துல n - 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேம்மா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × n - 1 the whole square னா a - b the whole square. அப்படி தானம்மா, a² - 2ab + b². a - b the whole square தெரியும் தானம்மா. a - b the whole square எப்படி எழுதுவாங்க? a² - 2ab + b². a இருக்க இடத்துல n இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. கரெக்டா? n² - 2n + 1. தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 3 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3n 3 மட்டும். ஓகேம்மா, 3n - 3. ஓகேம்மா, இப்போ பாருங்கள், இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா. 2n² - 4n + 2 - 3n -9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2n². இங்கே பாருங்கம்மா, -4n - 3n. ஸோ -7n + 11. ஓகேம்மா, இது என்னம்மா Sn - 1. ஓகேம்மா, தென் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா Tn = Sn என்னம்மா 2n² - 3n. ஸோ 2n² - 3n மைனஸ் போட்டு Sn - 1 இதை போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. 2n² - 7n + 11. ஓகேம்மா, 2n² - 7n + 11. Sn - 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Tn = 2n² - 3n மைனஸ் கொண்டு போவோம். -2n² +7n -11. இது கேன்சல் ஆகிடுது. ஓகேம்மா, ஸோ இங்கே -3n + 4n. ஸோ Tn = 4n - 11. ஓகேவாம்மா, Tn என்னது 4n -11 வருது. ஓகேவாம்மா, தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்கன்னு சொல்லியிருக்கான். கூட்டுத்தொடர் வரிசையை நிரூபிக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு n = 1. n = 1னா T1 இதெல்லாம் கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோமா? ஓகேம்மா, இதெல்லாம் கரெக்டாக தானே எழுதியிருக்கோம். 4n + 2 ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கம்மா. 3 கொண்டு உள்ளே மல்டிப்ளை 3n - 3 உள்ளே கொண்டு +9n. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2n² - 7n + 11. ஓகே, ஒரு தடவை நம்ம செக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவாம்மா, 2n² - 3n - 2.
ஓகே. இப்போ n இருக்க இடத்துல 1 படும். அப்போ 4 × 1 - 11. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது -7 T1. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2. n ஈக்குவல் டு 2னா T2 கண்டுபிடிப்போமா? T2 வந்து எவ்வளவு? இப்போ Tn வந்து என்னது 4n - 11. n ஈக்குவல் டு 2நாங்க வச்சுமே 4 × 2 -11. So that is equal to 8 - 11, that is equal to -3. That is என்னது T2. ஓகேவாம்மா? Then next n equal to 3. n equal to 3னா Tn சொல்லுவோம். Tn equal to 4n - 11. So that is equal to T3 equal to n வந்து 3 substitute பண்ணணும். So that is equal to 12 - 11, that is equal to 1. So T3. Then n equal to 4. So that is equal to T4 equal to 4n - 11. n equal to 4 na 4 × 4 - 11. Those 16 - 11, that is equal to 5. இடுமா T4 வந்து என்னது 5. Then next n equal to 5 na Tn equal to 4n - 11. So that is equal to T5 4 × 5 - 11. 20 - 11, that is equal to 9. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் நம்ம எழுதுவோமா? T1 T2 அந்த டேர்ம்ஸ்லாம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? T1. T1 வந்து என்ன? T2 T3 T4 இதில் எழுதுவோமா? T1 வந்து என்னது -7. T2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -3. T1 -7, T2 வந்து -3. அடுத்து T3 T4 என்னம்மா கண்டுபிடிச்சிருக்கோம்? T3 வந்து 1. ஓகே. T4 வந்து என்னதுமா 5. T5 வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? T5 வந்து 9. ஓகே. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி நாம் செக் பண்ணணும். அப்போது பொது வித்தியாசத்தை பார்ப்போமா? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் எப்படி? பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா D equal to T2 - T1. T2 வந்து என்னது -3. T1 வந்து என்னது -7. So -3 minus of minus plus 7. So that is equal to 4. இந்த இரண்டுக்கும் 4. ஓகேவாமா? Then next D equal to அடுத்து பார்ப்போமா? அடுத்து வந்து என்னது T3க்கும் T2க்கும் T3 minus T2. T3 வந்து என்னதுமா? T3 வந்து 1. T2 வந்து எவ்வளவு? -3. So 1 minus of minus plus 3, that is equal to 4. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னது? 4. So that is D. D வந்து 4 தானே? The next நம்ம என்ன செய்வோம்? இது ஃபஸ்ட் அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்ப்போமா? பொது வித்தியாசம் என்னதுமா? D equal to T4 minus T3. ஸோ D வந்து T4 வந்து என்னதுமா? T4 வந்து 5. T3 வந்து 1. 5 minus 1 அப்படி தானம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த எடைக்குள்ள வித்தியாசம் வந்து 4. அப்போது பாருங்கள், அதுக்கு பிறகு 9 5க்குள்ள வித்தியாசம் என்னது? 9 minus 5, that is 4. பொது வித்தியாசம் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போது என்னது? -3 -7 -3 1 5 9 ஒரு என்னது? ஒரு கூட்டுத்தொடர். ஒரு
கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவாம்மா? கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேம்மா? புரிஞ்சுதாம்மா? இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, இதுதான் மெயினாக இப்போ ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. இப்போ இதுதான் என்ன செய்யணும், மெயின் ஃபார்முலா. இது எஸ்என் கொடுத்துருக்கான், அதுலேருந்து டிஎன் கண்டுபிடிக்கணும். டிஎனுக்கு என்னது, எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் 1. அப்போ இதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா, எஸ்என் மைனஸ் 1 திஸ். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம், டிஎன் ஈக்குவல் டு எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி டிஎன்னை கண்டுபிடிச்சோம். இதில் என் ஈக்குவல் டு 1 என் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சி பாருங்கம்மா, n ஈக்குவல் டு 3 n ஈக்குவல் டு 4 n ஈக்குவல் டு 5 செஞ்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கம்மா, T1 T2 T3 T4 T5 எல்லாம் எழுதி இதனுடைய பொது வித்தியாசத்தை எனது 4 சொல்லி நிரூபிச்சிருக்கோமா. நிரூபித்ததுனால இந்த -7 -3 1 5 9 ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.